ஃபங்க்ஷனுக்கு நின்றுக்கிட்டு இருக்கையில 4 பசங்க 4 பைக்கில் வந்தாங்க. 4 பேரும் முகம்லாம் தெரியல. அவங்க பாட்டில் மாஸ்க் தான் போட்டிருந்தாங்க. போட்டு வந்து மேக்கப் போய் ரிட்டர்ன் வந்துட்டாங்க. ரிட்டர்ன் வந்து அங்கே ஒரு 4 பசங்க இருந்தாங்க. அந்த 4 பசங்களையும் கத்தி எடுத்து தான் வெட்டுனாங்க. என்ன சொல்லி வெட்டுனாங்கன்னா, இவன் தான் அவன் தான் சொல்லி சொல்லி வெட்டுனாங்க. வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து இங்க ஃபங்க்ஷன் நடக்க இடத்துல வந்து வெட்டுனாங்க. அப்ப அந்த கட்டோட்டை என் வீட்டுக்கிட்ட வெட்டையில என்ன சொல்லி வெட்டான்னா, தேவேந்திர குளம் குளம்னு வெட்டுனான். அதுல ஒருத்தன் தான் வெட்டுனான் அந்த வார்த்தைய. தேவையில்லாத வார்த்தைகளை எங்களை பேசி இது பண்ணுதாங்க. நாங்க என்ன தப்பு பண்ணணும்? இல்ல நாங்க ஏதாவது உங்களுக்கு தப்பு பண்ணணுமா? எங்களை வந்து இவ்வளவு ஒரு துன்புறுத்துறதுக்கு ஒரு நல்ல காரியம் நாங்க வைக்க கூடாதா? ஒரு போஸ்ட் வைக்க கூடாதா? ஏன் நாங்க ஜாதிய குலத்தை கொண்டு ஏன் நாங்க அதுல வச்சிருக்கோம்? எங்க குடும்பத்துக்குள்ள போஸ்ட தானே நாங்க ஒட்டியிருக்கோம். அப்ப ஏன் நீங்க எங்களை வந்து இப்படி தாக்குதல் பண்ணுதீங்க? தேவையில்லாத வேலையை பண்ணுதாங்க. அதனால எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நாங்க நேத்தும் போராட்டம் பண்ணணும். போங்க போங்கன்னு எங்களை விரட்டி விட்டுட்டாங்க. இன்னைக்கு நாங்க போராட்டம் தான் பண்ண போறோம். அவங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல. உசுரே போகுது. எங்க பிள்ளைங்க 6 பிள்ளைங்க அங்க போய் ஆஸ்பத்திரியில போய் உசுருக்கு போராடிட்டு கிடக்கு. நாங்களும் போய் அதோட சேர்ந்து போராடுதோம். அவங்க நீங்க போங்க நாங்க பிடிச்சு கொடுத்தோம். நீங்க போங்க கலைஞ்சு போங்க நாங்க பார்த்து பிடிச்சு கொடுத்தோம். 10 மணிக்கு உங்களுக்கு தகவல் சொல்லணும். இந்நேரம் வரைக்கும் ஆச்சு எங்களுக்கு தகவல் சொல்லல. நேற்று 2 மணி வரைக்கும் இருந்தோம் நாங்க. இந்நேரம் வரைக்கும் எங்களுக்கு தகவல் சொல்லல. சொன்னதுக்கு சும்மா தான் சொல்றாங்க. நாங்க 7 பேரை பிடிச்சிட்டோம் 4 பேரை பிடிச்சிட்டோம் சும்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அங்க எந்த தகவலுமே வரல. இந்நேரம் பிடிச்சிருக்கோம்னா இந்நேரம் வந்து பிடிச்சிருக்கோம்னு சொல்லணும்ல. அது ஒருத்தருமே சொல்லல. யாரு தெரியாது. அதாவது முகமூடி போட்டிருக்காங்க. அதனால எங்களுக்கு நாங்க பார்க்கல. முகமூடி போட்டதுனால நாங்க பார்க்கல. அதனால எனக்கு அவங்க யாருன்னு அடையாளம் தெரியாது. கல்யாணம் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லாரும் இருந்தோம். அன்னைக்கு நான் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து அங்கே தான் சும்மா நின்றுக்கிட்டு இருந்தேன். கிழக்கிருந்து தான் வந்தாங்க. அந்த பையங்க 4 பையங்க சும்மா செல்லை பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவனை தான் போய் ஓடி ஓடி போய் வெட்டுனாங்க. எது நாங்க என்ன தப்பு பண்ணணும் எங்களை ஓடி வெட்ட? ஆடு மாடு வெட்டுனாக்கில் வெட்டுதாங்க. அப்ப நாங்க மனுஷரா இல்ல மாடா? என்னத்துக்குனால எங்களை வெட்டுதாங்க? காரணம் ஒண்ணு வேணும்ல. நீங்க இது தப்பு பண்ணுனீங்க உங்களை வெட்டுனேன். ஒரு தப்பு இல்லாத எங்க பிள்ளைகளை எதுக்கு வெட்டுதாங்க? அதே மாதிரி எங்களுக்கு எந்தமான பிரச்சனை இருந்தாலும் இந்த ஒரு பிரச்சனைக்கு தான் வராங்க. சாதியை கொண்டுதான் எங்களை வெட்ட வராங்க. எதுக்கு வெட்ட வராங்க? இந்த பிரச்சனை, அதாவது ஒருத்தருங்க வராங்க பிரச்சனை பண்ண, பின்னாடி 10 பேர் நின்னுக்கிடுதாங்க. அந்த ஒருத்த வந்தோன்னு மறுபடியும் 10 பேர் உள்ள வந்துருதாங்க. நாங்க என்ன பண்ண? எங்க பிள்ளைகளை நாங்க காப்பாத்தவா எங்களை காப்பாத்தவான்னு எங்களுக்கே தெரியல. எங்க சமுதாயம் இருக்கனே எங்களுக்கு தெரியல. அவ்வளவுதான். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எங்க ஆட்டுக்கு நாங்க எங்க பசங்க நாங்க ஆட்டுக்கு எங்க வாசல்ல தான் உட்காந்துருக்கோம். வந்து கத்தரிக்காய் நறுக்கி காய்கறி நறுக்கி போட்டாப்புல அடைக்காய் நறுக்கி போட்டு போய் நாங்க பெத்தவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அவங்களுக்கு எங்களுக்கு என்ன மின்னு உதறமா? எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கல இப்படி வந்து எப்படி செய்யலாம்? போலீஸுக்காரங்கிட்ட எங்களுக்கு போலீஸுக்காரங்க இது வரைக்கும் எந்த பதிலுமே சொல்லலை. எங்களை கலைக்கிறதுக்கு மட்டும்தான் அவங்க மெயினா நின்னாங்களே தவிர இன்னும் எங்களுக்கு இன்னும் ஒரு நடவடிக்கை எடுக்கல. 5 மணில இருந்து சாயங்காலம் காலையில 3 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் உட்கார்ந்துருக்கோம். இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை இன்னும் எடுக்கல. கொடுத்திருக்காங்க சார், போயிருக்காங்க. இல்ல போயிருக்காங்கல்ல. அப்ப பசங்கிட்ட என்ன சொல்லணும்? நீங்க தனிப்பட்ட முறைக்கு கொடுங்க, ஊர் சமுதாயமா கொடுக்க கூடாதுக்காங்க. அது என்னத்துனால அந்த பிரச்சனை வந்து சொன்னாங்க. அதற்கு நீங்க முடிவு பண்ணுங்க. கொடுக்க போயிருக்காங்களா சார்? நீங்க கம்ப்ளைண்ட் எடுக்கணுமா எடுக்க கூடாதா? கம்ப்ளைண்ட் எடுக்கணுமா எடுக்க கூடாதா? சாதியை பத்தி இங்க வந்து சாதியை பத்தி வந்து வெட்டிட்டு போயிருக்காங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு என்ன? நாங்க அடுக்கு வேலை பார்க்குறோம் சாப்பிடுவோம். அவங்க கிட்ட என்னத்துக்கு போறோமா? சாதியை பத்தி என்னத்துக்கு பேசி வெட்டிட்டு போகணும்? சாதியை பத்தி என்னத்துக்கு பேசி எங்க பசங்க என்னத்துக்கு போனாங்களா சொல்லுங்க? என்னத்துக்குமே போகல. மின் வர்றத என்ன வரும் எங்களுக்கு? ஆமா, உங்க சாதிக்காரனுக்கு என்னத்துக்கு இவ்வளவு திமுறாளா அப்படின்னு இதான் பண்ணிட்டு போயிருக்காங்க. தீண்டா 8 மணிக்குள்ள எங்களுக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாங்க சார் போலீஸ்காரங்க. எங்களை அப்படி சொல்லிதான் எங்களை போக சொன்னாங்க நைட் 2 மணிக்கு. உங்களுக்கு 8 மணிக்கு உங்களுக்கு நாங்க உண்மையா என்ன உங்களுக்கு பிரச்சனையே நாங்க வந்து நிப்போம், எல்லாமே முடிவு பண்ணுவோம். நாங்க இது வரைக்கும் ஆச்சு, இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. எங்களுக்கு இன்னும் எந்த பதிலுமே சொல்லல, இது வரைக்கும் சொல்லல. அப்ப நாங்க எப்படி போலீஸை நம்புறது சொல்லுங்க? அப்ப எங்களுக்கு போலீஸ் வச்சு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு சொல்லுங்க? அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட். எங்க போலீஸ் வச்சு அவங்க தேவைக்கு அவங்க போய் தூங்குறதுக்கு வேண்டி அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இது வரைக்கும் இருக்காங்களா? தெருவுல யாராட்டும் இருக்காங்களா? பாத்தீங்களா? அங்க இருந்தாலும் வந்தீங்க, யாராட்டும் எங்களுக்கு பாதுகாப்புக்கு இருக்காங்களா? நான் எங்க வீட்டை சுத்தி அவ்வளவு வேலை கருவதான். நாங்க எங்கிட்டு போவோம்? ஒரு பொம்பளை எங்கிட்டு போய் ஒரு பாத்ரூம் போக வைக்க எல்லாமே வெளியில தான் போவோம். எப்படி போக முடியும்? நேற்று நான் வேலைக்கு போயிட்டு இந்த வழியா தான் நான் வந்துட்டு இருந்தேன். இங்கிட்டு வர்றவுமே சடனா ஒருத்தர் வந்து பைக் வந்துட்டு இருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, எங்க போகணும்னு கூட தெரியல.
அந்த நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் இல்லை போடல அப்படிங்கிறான். அப்போ ஒருத்தர் வண்டி விட்டுட்டு தான் விலகி போகிறான். அதுக்கு ஃபுல்லாக ஓடுங்க, நான் எங்கே போக முடியும் சொல்லுங்க. 4 பேரை பிடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் நீங்க நியூஸ்ல அவங்களை காட்டவே இல்லை. வெற்றவங்களை மட்டும் தான் காட்டிருக்கீங்க, பிடிச்சவங்களை காட்டல. அப்ப பிடிச்சிட்டாங்களா இல்லையா நாங்க எப்படி அதை பாக்குறது, நம்புறதும் அதை வச்சு? அதனால எங்களுக்கு வந்து பாதுகாப்பு வேணும். நாங்க வந்து எங்க வீட்டுக்கு பின்னாடி இருந்து வெறும் வேலைக்கருவை தான். அந்த வழியா யாரு வந்தாலும் எங்களை அட்டாக் பண்ணலாம். எங்க வீடெல்லாம் ஒதுக்குப்புற வீடு தான். எங்களுக்கு பாதுகாப்புலாம் அங்க கிடையாது. ஒரு டைம் கொலை பண்ணிட்டு எங்க வீட்டுக்கு பின்னாடி தான் நின்றுருக்காங்க. ஆனா எங்களுக்கு தெரியாது, பயத்துல தான் நாங்களும் இங்க இருந்திருக்கோம். போலீஸ்காரங்க எல்லாருமே இந்த வழியா தான் நிக்கிறாங்க தவிர அந்த சைடு யாரும் வரமாட்டாங்க. அந்த சைடே வந்து ரோட்ல அந்த பின்னாடி வீடு வந்தா உள்ள வந்துடலாம். அவங்க ஃபுல்லாமே துண்டு வச்சுதான் இவ்வளவு நல்லா கவர் பண்ணி கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. ஒரு பைக்குக்கு 3 பேர் இருக்காங்க. நல்லா ஒருத்தவங்க வந்து கத்தி வச்சிருந்தாங்க, 2 பேரும் அருவா வச்சிருந்தாங்க. கையை வீசிட்டேன் நான் வர, எனக்கு இவ்வளவு இப்படி கிராஸ் ஆகி போகுது, நான் சாஞ்சு நின்று போய் தான் நான் தப்பிச்சிருக்கேன். அந்த இடத்துல இதே எங்க தெரியல ஒரு பாய்ஸ் இருந்தா கண்டிப்பா வெட்டியிருப்பானுங்க இறங்கி. அப்பதான் திரும்பி வராங்க, மறுபடியும் திரும்பி வராங்க. அப்பதான் ஓடுங்க. நான் பைக்ல நான் வந்துட்டு இருக்கும்போது எங்க நிக்க முடியும்? ஃபர்ஸ்ட் நான் நிக்கணும், தப்பிக்கிறதுக்கு நான் நிக்கணும். நின்னா மட்டும் என்னால தப்பிக்க முடியும். அப்ப நான் நிக்க முடியல. அப்ப இந்த சோத்தோட்டு இப்படி சாஞ்சு நிக்கிறேன் நானு. அதுக்கு திரும்பி வராங்க. திரும்பி வரவும் நான் ஓடினேன். ஓட வந்து அவங்க இங்க வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க உள்ள. அதனால எங்களுக்கு பெண்களுக்குமே இங்க பாதுகாப்பு கிடையாது. நாங்க வந்து வேலைக்கு போறோம் வரோம், நைட் ஆகும் நாங்க வர்றதுக்குமே. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். மறுபடியில இங்க கிணறு கிட்ட இருக்கு, சுடுகாட்டு இருக்கு, அப்படி கூட நாங்க வருவோம். அங்க நிறைய பேர் குடிக்கிறாங்க. ஃபுல்லா நாங்க எல்லாம் அவுட் சைட் போறது எல்லாமே அங்கதான் இருக்கு. மக்களுக்கு எங்களுக்கு சேஃப்டி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால காவல்துறை வந்து எங்களுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுமா எங்களுக்காண்டி? நாங்க வெளியில போறோம், பசங்களும் வெளியில போறாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். அவங்க வந்து ஏதாவது இது பண்ணணும். இல்ல அந்த 4 பேரை பிடிச்சாங்கன்னா எங்களுக்கு காட்டுங்க. அவங்க பிடிச்சாங்களே நாங்க எப்படி நம்புறது? அதை வந்து அதெல்லாம் சொல்லி எங்களை கூட்டத்தை கலைக்க சொல்லிட்டாங்க நைட்டு. நாங்க பிடிச்சிட்டோம், நீங்க போங்க அப்படிங்காங்க. ஆனா நாங்க எப்படி நம்புறது அவங்க பிடிச்சாங்களா இல்லையான்னு? 2.88 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.30 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 48 லட்சம் Facebook ஃபாலோவர்ஸ், 31 லட்சம் Instagram ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் X ஃபாலோயர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtanditv@dttv.in. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.